கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இன்றைய நாள் செய்தி வேளையிலே நீதியின் கிரீடம், a crown of righteousness, நீதியின் கிரீடத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் இது குறித்து போதித்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கின்றார். ஆம் அன்பான நேயரே, நீதியின் கிரீடம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கூட வைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த நீதியின் கிரீடத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? அவர் சொல்லுகிறார், பவுல் தன்னுடைய வேலை வரும்போது இதை குறிப்பிடுகிறார். என்னவென்று 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆகாயத்திலே சிலம்ப பண்ணுவதனாலே யாருக்கும் எந்த பயனுமே இல்லை. ஒரு நல்ல போராட்டத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நல்ல போராட்டம் என்று பார்க்கும்போது அவர் நிமித்தமாக நிறைய பாடுகள் வரும். ஒரு சரியான ஒரு யுத்த வீரனாக, ஒரு யுத்த வீரன் எப்படி யுத்தத்திலே போய் சண்டையிடுவானோ அதே போல நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. அந்த நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை அதை முடிக்கிறவரும் அவர்தான். அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓடி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். ஆக அன்பானவர்களே, துவக்கத்தை பார்க்க அதனுடைய முடிவு நல்லது. முடித்தேன் என இங்கே சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். கடைசி வரை அந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். கொஞ்சம் வருடங்கள் இருக்கின்றார்கள், அதற்கப்புறம் விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விடுகிறார்கள். என்ன காரணம்? அந்த விசுவாசத்திற்கு சோதனை வந்தது, அதில் நிற்க முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆகையினாலே இந்த நீதியின் கிரீடம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடுகிறார், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்பொழுது எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டதாக இருக்கிறது? நீதிமான்களுக்கு.
இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நீதியின் கிரீடத்தை வைத்து இருக்கின்றார். கலாத்தியர் 2:15 பார்க்கும்போது, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். கிறிஸ்து இயேசுவின் மேலாக விசுவாசிகளாக மாற்றப்படுகிறோம். எதற்காக? நீதிமான்களாக மாற்றப்படும்படியாக. ஆக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நற்கிரியைகளினாலும் அல்ல, தேவனுடைய ஈவு. நாம் இயேசுவிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். இயேசுவை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இதற்கு விசுவாசம் மிக அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள். அவர்களுக்குத்தான் இந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு, பாவிகளுக்கு அல்ல. பாவிகளும் துரோகிகளும் நிச்சயமான அழிவை சென்றடைவார்கள் என வேதம் சொல்லுகிறது. ஆக நீதிமான்களுக்கு தேவன் நீதியின் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவரோடு கூட நாம் பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இரண்டாவது காரியம், அதே வசனத்தை நாம் பார்க்கும்போது என்ன வாசிக்கின்றோம்? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். The righteous judge shall give me at the day. அந்த நாளிலே அதை தந்தருளுவார். அந்த நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அந்த நீதியின் கிரீடத்தை ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அதை தந்தருளுவார். அதற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்தவ அந்த ஓட்டத்திலே அவர் பொறுமையோடு ஓடக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அதுல என்ன ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் பேதுரு என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆக பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாருமே இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு உதாரணமாக, ஒரு ஓட்டப்பந்தயத்திலே கலந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு முன்பதாக ஒரு மிளகாய் பஜ்ஜியை வாங்கி நன்கு சாப்பிட்டு விட்டு ஓடலாம் என்று நினைப்பாரா? அந்த இடத்திலே அதை சாப்பிட மாட்டார். ஏனென்றால் அவருடைய வயிறு அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை பிராபலத்தை கிரியேட் பண்ணும். அவர் ஓட்டத்திலே ஓட முடியாது. ஆகையினாலே இச்சையடக்கத்தோடு கூட இருப்பார். அதை அவாய்ட் பண்ணிவிடுவார். ஏனென்றால் பந்தயத்திலே வெற்றி கொள்ள முடியாது.
ஆக பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும். ஆகினாலே அவர்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் தூர தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு முழு கவனத்தையும் பந்தயத்திலே செலவிடுவார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை பெரும்படியாக நாம் அப்படி செய்கிறோம். அப்ப நமக்கு எவ்வளவு இச்சையடக்கம் அவசியமாக இருக்கிறது. மேலும் நாம் என்ன பார்க்கிறோம்? 1 பேதுரு 1 அதிகாரம் 5வது வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். அந்த சுதந்திரம் நித்தியமான ஒரு சுதந்திரம், ஆசீர்வாதம், நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நீங்கள் நான் அவைகளை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பேதுரு எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். இந்த விசுவாசத்தில் இருந்து நாம் இன்னும் பலப்பட வேண்டும். அந்த சுதந்திரத்தை நாம் எண்ணி எல்லையெல்லாம் நன்றி செலுத்தி இன்னும் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக காரியங்கள் தான் ஒன்றுமே நமக்கு கைகூடி வரவில்லை. ஆனால் நித்தியத்திலே தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். கட்டாத வீடுகளிலே போய் நாம் குடியிருக்க போகின்றோம். நமக்காக ஒரு வாசஸ்தலமானது அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிலையானது, நித்தியமானது. அது நமக்கே உரிய ஒரு சுதந்திரமாக இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவைகளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இக்காலகட்டம் எல்லாம் நமக்கு ஒரு சோதனை காலகட்டம் போலதான் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ்னாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சோதனை காலகட்டம். இருந்த போதிலும் அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை பாதுகாக்கிறது. ஏனென்றால் நாம் அவருடைய வசனத்தை நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோது அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவன் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயரே, கிறிஸ்துக்குள்ளான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, சற்று இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு அவர் நம்மை தப்புவிக்க அறிந்திருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதாக சொல்லுகிறார். ஏனென்றால் உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் என்று பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும்போது சோதனைகளை சகித்து வெற்றி சிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்களும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். 3வதாக நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்பதாக சொல்கிறார். Not to me only, but unto all them that love is appearing. அவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே அதை தந்தருள்வார் என்று சொல்கிறார். அந்த நீதியின் கிரீடம், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர்
அதை நிச்சயமாக தருவார். பவுலுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே தருவார். சிலர் சொல்வார்கள், எனக்கு கர்த்தர் இதை செய்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்யவில்லை, எனக்கு மட்டும் அதை செய்தார். சுயநலமாக அநேகர் பேசிக்கொண்டே போவார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். எனக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறார்களோ, அவருடைய வருகையின் அந்த நாளை எதிர்பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்குமே அதை தந்தருவதாக இங்கே எழுதியிருக்கின்றார். இன்னும் பேதுரு என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் என்று பாருங்கள். நாம் கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாக இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். எப்படி நாம் மனப்பூர்வமாக காணிக்கைகளை கொடுக்கிறோமோ, அதே போல மந்தை மேய்க்கிற வேலையை கூட நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. எங்கே பார்த்தாலும் என்ன கொடுப்பீர்கள், இந்த வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், கூலி இல்லாமல் யாருமே வேலை செய்வதே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேலை அப்படி அல்ல. அப்போஸ்தலர்கள் இயேசுவினாலே தெரிவு செய்யப்பட்டார்கள். எவ்வளவு கூலியை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? என்ன கூலி இயேசு அவர்களுக்கு கொடுத்தார்? ஏதாவது எவிடன்ஸ் உண்டா வேதத்திலே? இல்லையே. கண்காணிப்பு செய்தார்கள். கர்த்தருடைய உபதேசத்தை அந்த உலகமெங்கிலும் கடந்து சென்று சுவிசேஷ பணியை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றால், அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் செய்த தியாகம் எதையுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடையதை அல்ல, உங்களையே நாடுகிறேன் என பவுல் எழுதியிருக்கின்றார். அவர்கள் எல்லாருமே ஆத்துமாக்களையே நாடினார்கள். ஆக மந்தையை மேய்த்தார்கள். இதைத்தான் அங்கே பேதுரு சொல்லுகிறார். தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து அதை கட்டாயமாயம் அல்ல, மனப்பூர்வமாக அந்த வேலையை செய்து அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு அந்த வேலையை செய்யுங்கள். உற்சாகமாக அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு மந்தையை மேய்க்கிறவர்கள், மந்தையில எத்தனை ஆடை நாம் அடித்து சாப்பிடலாம், அதை விற்று அந்த காசை நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு மேய்ப்பன் இருப்பானே என்றால் அந்த மந்தை எப்படி பழுகி பெருகும், மந்தை எப்படி டெவலப் ஆகும்? அன்பானவர்களை சிந்தியுங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நமக்கு தேவன் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. அதை இருமாப்பாக ஆளக்கூடாது. நான் சொல்றபடிதான் நடக்கணும் மந்தை, இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இப்படியெல்லாம் நான் பேசுவோம் என்றால் நமக்குள்ளாக தாழ்மை இல்லை. மந்தையை நாம் மேய்க்க வேண்டும், அவைகளை போஷிக்க வேண்டும், நசல் கொண்டதை காயம் கட்ட வேண்டும், சரியான மேய்ச்சல்களே அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மந்தைக்கு மாதிரிகளாக நாம் இருக்க வேண்டும். கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள ஒரு வாடாத கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அங்கே பேதுரு எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். தங்கம் அக்கினியாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கல விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அதற்கு ஈடானதே அல்ல, அதற்கு வேறுபட்டது, விலையேற பெற்றது. உங்கள் விசுவாசமானதும் சோதிக்கப்படும். ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். கடற்கரை மணலித்தனையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே பெற்றான். நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். அவன் செலுத்தினது ஒன்று, அவன் பெற்றுக்கொண்டது கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள்.
எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் போது இந்த விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாம் உண்டாக காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு கவனத்தை திருப்புவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று எழுதி ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 7 சபைகளுக்கு. இதுல இந்த சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்லும் போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தினுடைய கனி எனக்கு அன்பானவர்களே கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். எந்த கனியை புசித்து பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்களோ அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் ஜீவ விருட்சத்தினுடைய கனி. அதை புசிக்கும் போது நித்தியமானவரோடு நித்தியமாக நாம் வாழ்வோம். அந்த கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி உயிருள்ள ஒரு கனி என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 என்ன சொல்லுகிறார்? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலுவை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிழத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். Be thou faithful unto death, and I will give thee a crown of life. எனக்கு அன்பானவர்களே, ஜீவ கிரீடமானது சூட்டப்பட போகிறது. ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம், ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜீவ புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பேர், என்னுடைய பேர் எழுதப்படுகிறது. அந்த பேரை பிதாவாகிய தேவன் கிறுக்கி போடாமல் பாதுகாப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை பாதுகாப்பார். அவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை எதிர்நோக்கினவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நாம் செய்யும் போதுதான் இத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை நாடி நம்மை தேடி வரும் என்று வேதாகமும் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என வேதம் சொல்லுகிறது. Behold, I come quickly, hold that fast which thou hast, that no man take your crown. உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. நமக்குரிய ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஒருவேளை நாமே அதை இழப்போம் என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஆகையினாலே வேதாகம் சொல்லுகிறது, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். பின்பு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினான், கிடையாமல் போனது. அதே போல எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன வாசிக்கிறோம்? ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு சூட்ட போகிறார். ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை தருவார். அந்த நீதியின் கிரீடத்தை அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நித்தியமான பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புத விதமாக வழிநடத்துவார். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே,
நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியுள்ள கிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல இதோ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னதைப் போல நாங்களும் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தின தயவிற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், அருமையான கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். யாவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து ரட்சிக்கப்படத்தக்கதாக, நீதியின் கிரீடத்தை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் இறங்கி வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேத செய்தியை கேட்டீர்கள். அநேக சத்தியங்களை கற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் அச்சிட்டு வெளியிட்டு வருகிறோம். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தமிழ் மாத இதழ். அந்த மாத இதழ் உங்களுக்கு மாதந்தோறும் தேவைப்பட்டால் எங்களுக்கு SMS பண்ணுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக தெரியப்படுத்துவீர்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இந்த மாத இதழை அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்துவாராக. All of us will die one day. You can do nothing about that. But if you give your life on earth to God, death for you will not be the end, but rather a new beginning. Amen. நாம் அனைவரும் ஒரு நாளில் மரிப்போம். நீ அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ பூமியிலே உன் வாழ்வை தேவனுக்கு கொடுத்தால் மரணம் உனக்கு முடிவாய் இராது. மாறாக ஒரு புது வாழ்வு துவங்கும். ஆமென். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். வேத சத்தியத்தின்படியான செய்தியை இந்த நாளிலே கேட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இவ்விதமான செய்திகளை தொடர்ந்து தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தருவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு மாத இதழ் மற்றும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து வேதத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, அங்கு வந்து வேத பாடசாலைகளை நடத்தவும், அங்கே கர்த்தருடைய சபையை உங்கள் மூலமாக அந்த பகுதியிலே உருவாக்கவும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய உதவிகளை நாங்கள் செய்யத்தக்கதாக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களிலே நீங்கள் செய்யலாம். இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் அல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். நீங்கள் உலகமெங்கும் கடந்து சென்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆவிக்குரிய புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதை உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.